அன்பால் இணைந்த அனைத்து நல்ல உலகங்களுக்கும் வணக்கம் நண்பன். நாம் இந்த வீடியோவில் அரசு உதவி பெறும் பள்ளியில் பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேவைன்னு சொல்லி பார்த்திங்கன்னா விளம்பரம் வந்திருக்குது. இதை பற்றி தான் நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த குழந்தைங்களோட பசங்களோட பார்த்திங்கன்னா சொல்லிக் கொடுக்குறதுக்கு உங்களுக்கு ஆசிரியராக பணிபுரியறதுக்கு விருப்பமாக இருந்தால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கங்க. ஏன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆசிரியர் வேலையை பற்றி தான் இருக்கும். இந்த ஜாப் பார்த்திங்கன்னா பணி நிரந்தரம் தான், டெம்பரவரி கிடையாது, பர்மனெண்ட் ஜாப் தான். காலியிடங்கள் பார்த்திங்கன்னா பல்வேறு காலியிடங்கள் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சம்பளம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 36,100 இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது போஸ்டிங்க்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சேஞ்ச் ஆகுங்க சேலரி. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு உங்களுடைய பணி எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல சேலரி கிடைக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிகிரியிலேருந்து நீங்கள் ஹை குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா எது படிச்சிருந்தாலும் எல்லாமே ஜாப் எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு நீங்கள் பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்தே விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எப்படின்னா பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லியிருப்பேன். நீங்கள் பார்த்திங்கன்னா கிளியராக பார்த்திங்கன்னா தெரிஞ்சுட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். இந்த ஜாப் எப்படி விண்ணப்பிக்குன்னு சொல்லி வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா இது போன்ற பயனுள்ள தகவலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்டாக கொடுத்துட்டு வருவோம். அரசு உதவி பெறும் பள்ளியில் பார்த்திங்கன்னா ஆசிரியர் பார்த்திங்கன்னா ஆண்கள் பெண்கள் அனைவருமே பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது மட்டும் கிடையாதுங்க, உங்களுக்கு ஓட்டுநரும் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நடத்துனர், இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா நிறைய குவாலிஃபிகேஷன் நிறைய ஜாப் வந்துட்டு இருக்குது. நீங்கள் தான் பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறீங்க. நமக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஜாப் கிடைச்சா நம்ம பார்த்திங்கன்னா அதில் ஜாயின் பண்ணி நம்மளுடைய ஃபேமிலி பார்த்திங்கன்னா ரன் பண்ணுறதுக்கு இந்த ஜாப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இருந்தீங்களா, ஒரு ஸ்கூல்லனாலும் இன்னொரு ஸ்கூலில் பார்த்திங்கன்னா வேகன்சி இருந்துச்சுன்னா உங்களுக்கு சேலரிக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் மற்ற ஸ்கூலுக்கு பார்த்திங்கன்னா வேலைக்கு மாற்றிக்கலாம். கீழ்கண்ட பதவிகளுக்கு பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேவைன்னு சொல்லி பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கணிதம், இது பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்புக்கு பார்த்திங்கன்னா எடுக்கிறதுக்காக கேட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தான் பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. ரெண்டாவது நீங்கள் 10ஆவதில் பார்த்திங்கன்னா இந்த மாணவர்களுக்கு 100க்கு 100 எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வைக்கணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்திங்கன்னா எந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணீங்க, அந்த ஸ்கூலோட உங்களுடைய ரிசல்ட் என்ன, இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க டீட்டெயில்ஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் உங்களுக்கு இந்த 10th பார்த்திங்கன்னா கிளாஸ் எடுக்கிறதுக்கு விடுவாங்க. இது உங்களுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டாலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 36,100 சம்பளம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா கணினி அறிவியல், 3 பார்த்திங்கன்னா தமிழ் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா எடுக்கிறதுக்கு கேட்டிருக்காங்க. உடற்பயிற்சி ஆசிரியர் பார்த்திங்கன்னா ஃபீமேல் பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் பார்த்திங்கன்னா பிடி டீச்சராக இருந்தாலும் நீங்கள் பார்த்திங்கன்னா தாராளமாக விண்ணப்பிக்கலாம். நீங்கள் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வரக்கூடிய ஏதாவது ஒரு ஸ்கூலில் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன். உங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் சேலரி அதிகமாக ஸ்கூல் வந்துச்சுன்னா இதில் நீங்கள் பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்கூலுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணி அங்கே கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே திறமை பொறுத்தா பார்த்திங்கன்னா சம்பளம் எல்லாமே நமக்கு பார்த்திங்கன்னா அமையும். அடுத்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் அல்லாத பதவி பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. அனுபவம் மிக்க ஓட்டுநர் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ தற்போது பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஓட்டுநர் தான் பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஓட்டுநருங்கிறது பார்த்திங்கன்னா கடவுளுக்கு ஈக்குவலான ஒரு பதவின்னு சொல்லலாம். ஏன்னா ஓட்டுநர் பார்த்திங்கன்னா எந்த டைமில் எந்த பிரச்சனை வரும்னு சொல்ல முடியாது. நம்ம பார்த்திங்கன்னா நம்மளை தேடி பிரச்சனை வரும். அதனால் பார்த்திங்கன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஓட்டுநர் மட்டும் பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நடத்துனர் கேட்டிருக்காங்க. ஆயக்கால் பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த ஜாப்க்கு பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம். சம்பளம் பார்த்திங்கன்னா இந்த ஜாப்க்கு ஆசிரியருக்கு பார்த்திங்கன்னா 36,100லேருந்து 50,000 வரைக்கும் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து பார்த்திங்கன்னா இருக்கும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா கம்மியாக கூட இருக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஓட்டுநர் நடத்துனருக்கு பார்த்திங்கன்னா அனுபவத்தை பொறுத்து தான் பார்த்திங்கன்னா சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஆயாக்கள் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 15,000 வரைக்கும் சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கல்வி தகுதி பார்த்திங்கன்னா ஆசிரியருக்கு பிஎஸ்சி பிஎட் படிச்சிருக்கலாம். அப்படி இல்லைனா எம்எஸ்சி பிஎட் பார்த்திங்கன்னா படிச்சிருக்கலாம். அப்படி இல்லைனா பார்த்திங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் பார்த்திங்கன்னா ஏதாவது டிகிரி ப்ளஸ் பார்த்திங்கன்னா பிஎட் படிச்சிருந்தாவே போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ எந்த ஜாப் எடுத்தாலும் டீச்சர் ட்ரைனிங் பார்த்திங்கன்னா பிஎட் முடிச்சிருக்குன்னு கம்பல்சரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் பிஎஸ்சி படிச்சுட்டு நீங்கள் பிஎட் படிச்சிருந்தாலும் எலிஜிபிள். அதே மாதிரி நீங்கள் எம்எஸ்சி பிஎட் படிச்சிருந்தாலும் எலிஜிபிள். மொத்தம் பார்த்திங்கன்னா பிஎட் படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி பார்த்திங்கன்னா ஓட்டுநர் ஹெவி டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க. நடத்துனர் மற்றும் ஆயாக்க பார்த்திங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாவே போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க.
இவங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க, எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எழுத்து படிக்க தெரிஞ்சிருக்கணும். தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா முக்கியம். இந்த ஜாப் நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்னா, 10ஆம் வகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மதிப்பெண் வாங்கியிருப்பீங்க, அதோட மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, அதே மாதிரி பிஎஸ்சிக்கான கல்வி சான்றிதழ், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் மார்க் ஷீட்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா செமஸ்டரில் 6 மாதத்துக்கு ஒருக்கா வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் வச்சுருப்பாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க் ஷீட்டு கொடுத்துருப்பாங்க. அது எல்லா மார்க் ஷீட்டு ப்ளஸ் ஓவரால் சர்டிஃபிகேட்டு, டிகிரி சர்டிஃபிகேட்டு, ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிஎட், இதே மாதிரி பிஎஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பிஎட் சான்றிதழ் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. தகுதி சான்றிதழ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் கேட்கல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அனுபவ சான்று உங்களுக்கு இருந்துச்சுன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா சேலரிக்கு உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா யூஸ் ஆகும். நேர்காணல் தேதி வந்து பார்த்திங்கன்னா 21/6/2025 நேரம் வந்து பார்த்திங்கன்னா காலை 10 மணி முதல் மதியம் வந்து பார்த்திங்கன்னா 2 மணி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ நடக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்படி விண்ணப்பிக்கணும்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய ரெஸ்யூமை சென்ட் பண்ணுங்கள். ssrm@gmail.comனு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணுங்கள். சரி, இது சென்ட் பண்ணிட்டு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சந்தேகம்லாம் இருக்குது. அந்த சந்தேகம் தீர்க்கிறதுக்கு யாரை கேட்க வேண்டும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு டவுட் இருக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா 9659547666 கொடுத்துருக்காங்க. இதே தான் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நடுவில் மட்டும் 2 நம்பர் மட்டும் சேஞ்ச் ஆகுது. 9659647666 கொடுத்துருக்காங்க. 9659147666. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 14ங்கிற இடத்த 18 போட்டுங்க. அவ்வளோதான் வந்து பார்த்திங்கன்னா 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த 4 நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட் இருக்குதோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நாம் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தோம், எல்லாமே ஓகே. இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது, எந்த மாவட்டத்தில், அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னன்னு சொல்லி நீங்கள் கேட்டிருப்பீங்க, என்ன ஸ்கூல்னு. இப்போ வாங்க உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சந்தேகத்தை நான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிடுறேன். நேர்காணல் இடம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 21/6/2025 உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேர்காணல் நடைபெறுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா SSRM மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா கரும்பாலை கற்பூரில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இது சேலம் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க, கால் பண்ணி கேட்டுங்க எப்போ என்னன்னு. நீங்கள் உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரெஸ்யூமே வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க, அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சென்ட் பண்ணிங்களா உங்களோட டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. அதுக்கு மேலே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரிக்கு போகலாம். இது மாதிரி பயனுள்ள தகவல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தான் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியராக பணிபுரியறதுக்கு விருப்பமாக இருந்தால் நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் இல்லாத தொலைவிட்டு இருப்பாங்க. உங்களுடைய குடும்பம் மட்டும் கிடையாதுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு குடும்பம் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் கிடைக்கிறதுனால அவங்களுடைய குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் டவுட்னா. அதேமாதிரி மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.